பாபநாசம் பகுதியில் இந்த புளிய மரக்கடை பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். வரக்கூடிய 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக எங்கள் அண்ணன் செந்தமிழான் சீமான் அவருடைய தங்கையாகிய என்ன இந்த பகுதியில் இந்த மண்ணின் மகளாக என்ன வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறார். சத்தம் கொஞ்சம் வைங்க, கொஞ்சம் சத்தம் வைங்க. ஒரு தேர்தல் என்பது மக்களுக்கான சட்ட திட்டங்களை வகுத்துக் கொள்ளக்கூடியது. ஒரு தேர்தல் என்பது நமக்கான அதிகாரங்களை உருவாக்கிக் கொள்வது. ஒரு தேர்தல் என்பது மக்களுக்கான அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்வது. ஒரு தேர்தல் என்பது வளங்களையும் உரிமைகளையும் பாதுகாப்பது. ஒரு தேர்தல் என்பது இந்த மண்ணின் குடிகளாக நம்மளை வாழ வைப்பது. இதற்கு பேர் தான் தேர்தல். ஆனா இப்ப நடக்கிறதெல்லாம் தேர்தலா? ஓட்டுக்கு யாரு காசு கொடுக்கிறாங்களோ அந்த கட்சி வென்று விடுகிறது. அவங்க என்ன பண்ண போறாங்க, என்ன கருத்தியல் வச்சிருக்காங்க? இந்த நிலத்தின் மீது பற்றுண்டா, இந்த மண்ணின் மீது பற்றுண்டா, அந்த மலையின் மீது பற்றுண்டா, எதிர்கால வளங்கள் மீது பற்றுண்டா, இந்த மக்களின் மீது பற்றுண்டா? ஒண்ணும் கிடையாது. இந்த மணல் குவாரி நடத்துறவங்க எல்லாம் யாரு? மலையை உடைச்சு விற்கிறவங்க யாரு? பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள் வச்சிருக்கவங்க யாரு? கல்லூரிகள் வச்சிருக்கிறது யார்? பெரிய மருத்துவமனைகள் வச்சிருக்கிறது யார்? இன்னும் 5 ஸ்டார் ஹோட்டல் வச்சிருக்கிறது யார்? இந்த மைக்ரோ பைனான்ஸ் கம்பெனி வச்சிருக்கிறது யார்? எல்லாம் யார் தெரியுமா? நீங்கள் எந்த கட்சிக்கு வாக்களித்து வெற்றி பெற வச்சீர்களோ அவர்களின் பினாமி சொத்துக்கள் தான் இதெல்லாம். அப்ப என்ன தேர்தல்னா என்ன? நமக்கான அதிகாரத்தை செலுத்துகின்ற இடமாக, நமக்கான உரிமைகளை பெறுகின்ற இடமாக நாம் பார்க்கவே இல்லை. இதுவரைக்கும் தேர்தலில் நம்ம என்னத்தை பார்த்து ஓட்டு போட்டோம்? கட்சியை பார்த்து வாக்கு செலுத்தினோம். நான் அதிமுக, நான் திமுக, நான் காங்கிரஸ், நான் பாரதிய ஜனதா கட்சி. அப்புறம் சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டோம். அதையும் சில பேர் சொல்லுவாங்க, என் கை ரெட்டலையை தாண்டி அங்கிட்டு போகாது, என் கை உதயசூரியனை தாண்டி அங்கிட்டு போகாது. ஆனா நீங்க ஓட்டு போட்ட அமைச்சர் அப்பப்ப கட்சி மாறிடுவார். நீங்க வெள்ள வச்ச சட்டமன்ற உறுப்பினர் கட்சி மாறிடுவார். நீங்க வெள்ள வச்ச ஒன்றிய கவுன்சிலர் கட்சி மாறிடுவார். ஏன்? அவருக்கு பணம் தான் முக்கியம், இனத்தை பற்றி கவலை இல்லை. எங்களுக்கு இனம்தான் முக்கியம், அதனால் பணத்தை பற்றி நாங்கள் கவலைப்பட்டதே இல்லை. ஒரு சாமானிய குடும்பத்து பிள்ளைகளும் நாடாளுமன்றத்துக்கு போகணும், சட்டத்திட்டத்தை இயற்றணும். அதற்கு பேர் தானே ஐயா புரட்சி. சாராயம் விற்கிறவங்களுக்கு ஓட்டை போட்டுட்டு, சாராயம் விற்கிறவங்கள்ட்ட நாட்டை கொடுத்துட்டு நமக்கு சரியான ஆட்சி வரும்னா எப்படி வரும்? இந்த பக்கத்துல, உங்க ஊருக்கும் பக்கத்துல ஒரு பெரிய சர்க்கரை ஆலை இருந்தது, திருவாரூரான் சர்க்கரை ஆலை. இப்ப அது என்னவா இருக்கு? அக்கா கனிமொழி அக்கா தயவுல அது சாராய ஆலையாக மாறிக்கொண்டு. ஒரு நாடு எப்படி நடக்கணும்? இதே சர்க்கரை ஆலையை மேம்படுத்தி 25,000 விவசாய குடும்பங்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுத்து, 2,000 படித்த இளைஞர்களுக்கு வேலை கொடுத்து, நல்ல உற்பத்தியை பெருக்கி நாட்டுக்கு வருமானத்தை தரணும். அதை அப்படியே முடக்கி போட்டு 1,500 கோடி சொத்தையும் அக்கா கனிமொழி அவர்கள் வாரி எடுத்துக்கொண்டு எவ்வளவு தெரியுமா எடுத்திருக்காங்க? 87 கோடி. 1,500 கோடி சொத்தை 87 கோடி கொடுத்த ஆட்டையை போட்டுட்டு அண்ணன் TR பாலு அவர்களும் அக்கா கனிமொழி அவர்களும் சேர்ந்து அங்க சாராயம் காய்ச்சி கொண்டிருக்கிறாங்க. அது எப்படிங்க? சாராயம் குடிக்கிறவருக்கு பொண்ணு கொடுக்க கூடாது, ஆனா சாராயம் விற்கிறவங்கள்ட்ட நாட்டை கொடுக்கலாம். எப்படிப்பட்ட ஒரு வாழ்வியல் நமக்கு! எப்படிப்பட்ட வாழ்வியல்! எழுதி போடுறாங்களே, நான் போட்டிருக்கேன் பாருங்க, திராவிடத்தின் முதல்வரே, தமிழ்நாட்டின் தங்க மகனே. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, தமிழ்நாட்டின் தங்க மகனா இருக்கட்டும். முதல்ல இவர் தமிழ்நாட்டின் மகனா? இவங்க அப்பா எங்க இருந்து வந்தாரு? ஓங்கோல்ல இருந்து ஓடி வந்தவர்கள் இன்னைக்கு இந்தியாவில் பெரிய பணக்கார குடும்பம். ஆனா இவங்களுக்கு வாக்கு செலுத்திட்டு, வாக்கு கேட்டுட்டு, கொடியை பிடிச்சுக்கிட்டு, கோஷம் போட்டுட்டு, நான் பரம்பரையா திமுகன்னு சொன்னவங்களோட நிலைமை இப்ப வரைக்கும் நாம் சொந்த மண்ணில் அகதி. பல பேருக்கு வாழ்ற நிலத்துக்கு பட்டா கிடையாது, நடக்க சரியான சாலை கிடையாது, படிக்க சரியான பள்ளிக்கூடங்கள் கிடையாது, பார்த்து கொள்ள சரியான மருத்துவமனை கிடையாது. ஆனாலும் இந்த கட்சிகளுக்கு ஓட்டு போறோம். என்ன காரணத்துக்காக வாக்கு செலுத்துறீங்க? அண்ணன் ராமலிங்கம் அவர்களுக்கு 2019 ஓட்டு போட்டீங்க, MP ஆக்கி நாடாளுமன்றத்துக்கு அனுப்புனீங்க. 5 லட்சம் பேர் வாக்கு செலுத்தினீங்க. 5 லட்சம் பேர் என்ன செஞ்சாரு? 5 லட்சம் பேர் வாக்கு செலுத்தினீங்கல்ல, 1 லட்சம் பேருக்காக ஒரு தடவை பேசிருக்கலாம்ல. இந்த 5 வருஷத்துல வருஷத்துக்கு ஒரு முறை பேசினாலும் 5 முறை பேசியிருக்கணும். அவர் 3 டைம் தான் பேசியிருக்காராம்.
எதுக்கு பேசினாருன்னு தெரியல எனக்கு வரைக்கும். எதுக்கு பேசினாரு இல்ல அவை குறிப்பில் இருக்கா என்னன்னே தெரியல. ஒரு எம்பி, கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸ் எம்பி சொல்றாரு, நாங்க காவிரி நதிநீரை தமிழ்நாட்டுக்கு தரமாட்டோம் என்று பேசுறார். திமுக யாரோட கூட்டணி? காங்கிரஸோட கூட்டணி. தமிழ்நாட்டில் யார் ஆட்சி அமைச்சிருக்கா? திராவிட முன்னேற்ற கழகம். ஒரு கூட்டணி கட்சியை சார்ந்த எம்பி நான் தமிழ்நாட்டுக்கு தண்ணி தர மாட்டேங்கிறார். எங்க அண்ணா இப்ப மிச்சர் தின்னுட்டு இருந்தார் ராமலிங்கம். அதே இடத்துல காளியம்மாளாகிய நான் இருந்திருந்தா என் நாட்டுக்கான உரிமையாவது எப்படி நீ தரமாட்டேன்னு சொல்றேன்னு உலுக்கி இருப்பேன். ஆனா எங்களை போன்ற பிள்ளைங்களை நீங்க தேர்ந்தெடுக்க மாட்டீங்க. ஏன்? ஏழைன்னு சொல்லி என்னைக்குமே அம்பலம் ஏறாததுல எளிய மக்கள்ல நாங்க ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டோமே, ஆட்டையை போட தெரியாத, மணல் அள்ளி விற்க தெரியாத, மலையை உடைச்சு விற்க தெரியாத, ஓஎன்ஜிசிக்கு நிலத்தை வாங்கி கொடுக்கிற கான்ட்ராக்ட் வேலை பண்ண தெரியாத, இந்த ஊர்ல வந்தோடனே எழுதி கொடுக்குறாங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கிட்ட, ஒரு ஒன்றிய கவுன்சிலர்கிட்ட, ஒரு பிரசிடென்ட் கொடுக்க வேண்டியதை வேட்பாளரிடம் கொடுக்குறாங்க. ஏன்? நாம வந்தா தான் சரி பண்ணுவோம்னு அவங்களுக்கு தெரியுது. அவன் வந்தா தான் சரி பண்ணுவோம். பல ஆண்டு காலமாக இந்த மிஷன் தெருவில் 200 குடும்பம் இருக்கு. 200 குடும்பத்துக்கு நடுவில் ஒரு பெரிய குப்பை கிடங்கு. எத்தனை வருஷமா திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கு? 35 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்கிறது. 30 ஆண்டு காலம் அண்ணா திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருந்து டெய்லியும் கொளுத்தி விட்டுறாங்க. டெய்லியும் நீங்க எப்போ பார்த்தாலும் தேவலோகம் மாதிரியே காட்சி அளிக்கும். அங்கதான் அப்படியே கண்ண மூடி கண்ணை திறந்தா நாரதர் புகை மண்டலத்திலே வருவார். கேட்டா தேவலோகம் இப்படித்தான் இருக்குன்னு. உங்களுக்கு தேவலோகத்தை காட்டுறாங்க. இங்க எப்ப பாரு கொளுத்தி விட்டு ஒரே புகை மண்டலமா ஆக்கிறது. இந்த நகராட்சியினுடைய கழிவுகளை எந்த அறிவாளியாவது குளத்துல போய் கலப்பாங்களா? நகராட்சியில போற இந்த பாதாள சாக்கடை கழிவுகளை குளத்துல கலந்து விட்டுருக்கியா? ஏன்? இவங்களுக்கு குளம்னா என்னன்னு தெரியாது, ஏரினா என்னன்னு தெரியாது, கம்மானா என்னன்னு தெரியாது, கனவா என்னன்னு தெரியாது. எல்லாமே அவங்களுக்கு பாக்குற பார்வை மண்ணு. இப்ப நாங்க எப்படி பார்ப்போம்? கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி பக்கம்லாம் போனா ஒரு மலையை பார்த்தா ஆகா மலை எவ்வளவு பெருசுக்கு வளர்ந்து நிற்குது, இயற்கையின் அருந்தவ கொடை, இதனால்தான் நமக்கு மழை பெறுதுன்னு ஆச்சரியமா பார்ப்போம், கவிதை எழுதுவோம். ஆனா கலைஞரோட வாரிசெல்லாம் மலை, இதை உடைச்சா எவ்வளவு விலை, இவ்வளவுதான். இவ்வளவுதான். இங்க என்ன மாதிரி இருக்கு? லஞ்சம் ஊழல் எங்கிருந்து வருகிறது தெரியுமா? அருமை சொன்னாங்களே, என்னைக்கு நீங்க ஓட்டுக்கு லஞ்சம் வாங்க தொடங்குனீங்களோ அன்னைக்கு தான் அரசியல்வாதிகளும் லஞ்சம் வாங்க தொடங்கினாங்க, அதிகாரிகள் லஞ்சம் வாங்க தொடங்கினாங்க. ஓஏபி பணம் 1000 ரூபாங்க. ஓஏபி பணம் அதை எழுதி வைக்க விஓட்ட பணம் அவர் 2000 ரூபாய் கேட்கிறார். காரணம் என்ன? நீங்கள் ஓட்டுக்கு வாங்கிய பணம் தான். படிச்ச பிள்ளைகளுக்கு வேலை கொடுக்க முடியல. இந்த சக்கரை ஆலையில 467 நாளா அந்த விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க. உலகத்துக்கெல்லாம் சோறு போட்ட விவசாயி போராடி கொண்டிருக்கிறான் 1.5 ஆண்டு காலம். இங்க வெற்றி பெற்று போன சட்டமன்ற உறுப்பினர் என்ன பண்றாரு? அன்னை மாவட்ட செயலாளர் எஸ்கே என்ன பண்றாரு? ராமலிங்கம் என்ன பண்றாரு? ராமலிங்கம் அண்ணனை பத்தி பேசவே வேண்டாமா, ஏன்னா காணாம போயிட்டாரு. அவரை பத்தி அங்க பேசுறீங்கன்னு ஒரு ஆள் நேற்று எழுதுறான். அவர் தான் இல்லையே, ஏன் அவரை பத்தி பேசுறீங்க? இப்ப கபிஸ்தலத்துல கேட்கிறேன், யாருக்காவது அண்ணன் ராமலிங்கம் மூஞ்சி ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கிறேன். ஒரு பையன் அப்படின்னா யாருன்னு கேட்டுட்டியான். யாருன்னு கேட்கிறான். நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற வச்ச நாடாளுமன்ற உறுப்பினர். இவர்களுக்கு தெரியவில்லை, இவர்களுடைய பிள்ளைகளின் குடிநீருக்காகவும் தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம், இவர்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வியலுக்காகவும் தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம், இவர்கள் பிள்ளைகளுடைய மண்வளம் மலைவளம் காக்கத்தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். நாங்க சொல்றோம், எளிய பிள்ளை நான் சொல்றேன், நான் இந்த மயிலாடுதுறை மண்ணில் வெற்றி பெற்று போறது பெரிய சரித்திரம் தான். ஏன்னா காசுக்கு ஓட்டு போட்டு பழக்கப்பட்ட மத்தியில ஒரே ஒரு முறை புரட்சிக்காக வாக்கு செலுத்த மக்கள் தயாராயிட்டாங்க. இது மாபெரும் சாதனை. தமிழோடைய வரலாற்று குறிப்புல எழுத வேண்டிய குறிப்பேடு. ஏன்னா இலவச திட்டங்களுக்காக ஓட்டு போட்டு நாம, சாதி பார்த்து ஓட்டு போட்ட நாம, மதம் பார்த்து ஓட்டு போட்ட நாம, பணக்காரர்கள் பார்த்து ஓட்டு போட்ட நாம, அதிகாரத்துக்கு பயந்து ஓட்டு போட்ட நாம, பணம் வாங்கி கொண்டு ஓட்டு போட்ட நாம, இந்த ஒரு முறை தான் இனத்திற்காக, நல்ல அரசியலுக்காக, லஞ்ச ஊழல் இல்லாத நேர்மையான நிர்வாகத்துக்காக வாக்கு செலுத்த போறோம் அப்படின்னு மனசுல எடுத்துக்கங்க. நீங்க எனக்காக ஓட்டு போட வேணாங்க, எங்க அண்ணன் சீமானுக்காக ஓட்டு போட வேணாம், நாம் தமிழர் கட்சிக்காக வாக்கு செலுத்த வேணாம். ஒரே ஒரு முறை உங்களுக்காக ஓட்டு போடுங்க, உங்கள் தலைமுறைக்காக வாக்கு செலுத்துங்க, நல்ல அரசியலை தீர்மானிக்க வாக்கு செலுத்துங்க. நாங்க சொல்றேங்க, நான் வந்தா, நான் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனா, இந்த சர்க்கரை ஆலையை சாராள ஆலை வச்சிருக்காங்கல்ல, இந்த சாராள ஆலையை தூக்கி போட்டு நொறுக்கிட்டு மீண்டும் சர்க்கரை ஆலை கொண்டு வரணும் இல்லையான்னு பாருங்க.
படித்த இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கலன்னா என்னன்னு கேளுங்க. நான் எழுதி தர்றேங்க, எழுதி தர்றேன், போங்க ஒரு 20 ரூபா பாண்டு பத்திரம் வாங்கிட்டு வாங்க. மக்கள் பணத்தை 1 ரூபா கூட எடுக்காம மக்களுக்காக வர வேண்டிய பணத்தை மக்களுக்கே செலவிட்டு நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலைகளை நிறுவவே தேவையில்லைங்க. 8 தொழிற்சாலையை மூடி வச்சிருக்காங்க. 8 தொழிற்சாலை 2 லட்சம் பேருக்கு வேலை தரலாம், நேரடியாகவும் மறைமுகமாகவும். ஆனா அந்த 8 தொழிற்சாலையை மூடி வச்சுட்டு இங்க வேலை இல்லாம பெங்களூருக்கும் ஓசூருக்கும் சென்னைக்கும் போக வேண்டிய அவலநிலை. நம்ம வீட்டுல படிச்ச பொம்பளை பிள்ளைங்களா என்ன வேலை பார்க்குது? ஒரு டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறோம், கனவோட ஆசையோட படிக்கிறோம். இந்த ஆபீஸ்ல ஓய வேலைக்கு 12 லட்சம் ரூபாய் வாங்குறாங்க இங்க மாவட்ட செயலாளர். இந்த காசெல்லாம் ஒட்டுமா? நீங்க எல்லாம் விளங்குவீங்களா? இந்த வாயில என்னென்ன சாபம் வருது தெரியுமா? 5 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க ஒரு நடத்துனர் பணிக்கு. ஒரு சத்துணவு ஆயா வேலை 3 லட்சம் ரூபாய். ஒரு சத்துணவு ஆயா வேலை. ஆனாலும் ஓட்டுக்கு 1000 ரூபாய் தான், அதுக்கு மேல ஆகாது. 1000 ரூபாய் தான். பெண்கள் மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாரு ஐயா ஸ்டாலின். எங்க இருந்துமா கொடுக்குறாரு? திருவாரூர்ல ஏதாவது விதை நட்டு பயிர் பண்ணி அந்த காசு எடுத்து கொடுக்குறாரா? ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியுமா திராவிட முன்னேற்ற கழகத்தால? இந்த 1000 ரூபாய் பணம் எங்கிருந்து வருது? எங்கிருந்து வருது? தெரு தெரு சாராய கடை நடத்தி எங்க அக்கா மெனக்கட்டு உட்கார்ந்து சாராய ஆலையில சாராயம் காய்ச்சி அதை கடைகளுக்கு அனுப்பி அதை ஒரு நாளைக்கு 400 ரூபாய்க்கு 2 கோட்டரை வாங்கி குடிச்சு அந்த 400 ரூபாயில 30 நாளும் கணக்கிட்டு 12,000 ரூபாய் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்து அதுல இருந்து 1000 ரூபாய் மக்கள் பெண்களுக்கு கொடுக்குறாங்க. சாராய வித்த காசில் பங்கு வாங்குறீங்க பெண்கள், பங்கு. அதுல தேர்தலுக்கு முன்பு அனைத்து பெண்களுக்கும் 1000 ரூபாய். இப்ப ஐயா ஸ்டாலின் உங்களுக்கு எல்லாம் தகுதி பார்த்திருக்காரு. தகுதி 1 கோடி பெண்களுக்கு தான் 1000 ரூபாய். இது என்னவா இருக்கு நாடு? என்னவா இருக்கு? நல்ல கல்வி இல்ல, தூய குடிநீர் இல்ல, நல்ல மருத்துவம் இல்ல, எங்கு பார்த்தாலும் லஞ்ச ஊழல், சரியான சாலை இல்ல, படிச்சவங்களுக்கு வேலை இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண் பிள்ளைகளுக்கு ஒரு அந்த நிலம் வளம் சார்ந்த ஒரு தொழிற்சாலை அமைச்சு அவங்களுக்கு வேலை தரல. அப்புறம் எதுக்கு இந்த அரசியல்? எதுக்கு இத்தனை ஆளுமைகள்? எதற்கு இத்தனை அதிகாரிகள்? எதற்கு இத்தனை சட்டம்? எதற்கு இந்த அரசியல் அமைப்பு? கேள்வி கேட்க நாதியும் இல்லை. இதையெல்லாம் மாத்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் உங்க வீட்டு பிள்ளைங்க பெரிய கனவோடு வந்து நிற்கும். ஐஏஎஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டங்க. தேர்வு எழுதினேன், முதன்மை தேர்வு எழுதினேன். அடுத்த தேர்வு எழுதும் போது என் மீது வழக்கு பதிவாயிடுச்சு. என்ன வழக்கு தெரியுமா? அனல் மின் நிலையத்துக்கு எதிராக நான் போராடினேன்னு என் மேல வழக்கு. என்னை எதிர்த்து போட்டிட்டாங்க. நான் வட சென்னையில 2019 வேட்பாளர் நின்னேன். 2021 பூம்புகார் சட்டமன்ற தொகுதியில போட்டிக்கிட்டேன். 2024 மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியில போட்டிடுறேன். நான் பிறந்த மண், என்னோட சொந்த ஊர் சீர்காழி பக்கத்துல திருமுல்லைவாசி பகுதியில போட்டிக்கிறேன். என்னை எதிர்த்து போட்டிட்டாங்க யார் தெரியுமா? மணல் கடத்தல் பண்ணவங்க, மணல் குவாரி வச்சிருக்கவங்க, கொலை வழக்கு உள்ளவங்க, கொலை முயற்சி வழக்கு உள்ளவங்க, கொள்ளை அடிச்சவங்க, ஊர் பணத்தை வாரி தின்னவங்க, அடிதடி பண்ணவங்க, ஆள் கடத்தல் பண்ணவங்க, இவங்களுக்கு எல்லாம் சட்டமன்ற உறுப்பினராக்கி வெல்ல வச்சாங்க. நான் பொதுமக்கள் போராட்டத்துக்கு பச்சிலம் குழந்தையோட போய் வழக்கு வாங்கிட்டு வந்த என்ன நிராகரிக்க செஞ்சாங்க. காரணம் என்ன தெரியுமா? நான் ஏழை, நான் பணக்காரன் இல்ல. இந்த ஒற்றை காரணத்துக்காக நான் நிராகரிக்கப்பட்டேன். என்னைக்கு இங்க ஏழைன்னு சொல்லும் அம்பலம் ஏறும் நீங்க காட்ட போறீங்க? என்னைக்கு எளிய மக்களும் நாடாளுமன்றத்தில் போய் தனக்கான சட்டத்தை உருவாக்கிக்க முடியும் என்ற நிலையை உருவாக்கி கொண்டு வர போறீங்க? நான் அதுக்காக உயிர் உள்ள வரைக்கும் போராடுவேன். என்றைக்கு ஒரு எளிய பிள்ளை தனக்கான அரசாங்கத்தை நிர்வகிக்க நாடாளுமன்றம் செல்கிறாளோ அன்னைக்குத்தான் சரியான ஜனநாயகம், அன்னைக்குத்தான் தமிழர் மரபில் புரட்சி. திமுகவில் ஒரு வேட்பாளர், காங்கிரஸ்ல ஒரு வேட்பாளர் வென்று போனால் திமுக கூட்டணி வென்றது. அண்ணா திமுக அல்லது அந்த கூட்டணி கட்சியிலே ஒருவர் வென்று போனால் அண்ணா திமுக கூட்டணி வென்றது. பாரதிய ஜனதா கட்சியில் ஒருத்தர் வென்று போனால் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வென்றது. ஆனால் நாம் தமிழர் கட்சியில் உங்கள் பிள்ளை காளியம்மாள் வென்று போனால் தமிழர் இனமே வென்றது. நான் மட்டும்தாங்க சொல்லலாம், நான் மட்டும்தான் சொல்லலாம் உங்க வீட்டு பிள்ளை. ஏன்னா உங்க வீடு மாதிரியே தான் என் வீடு. திமுக வேட்பாளர் சொல்ல முடியாது 1000 கோடி சொத்து வச்சிருக்காரு. காங்கிரஸ் சொல்ல முடியாது 5000 கோடி சொத்து வச்சிருக்காரு. அதிமுக சொல்ல முடியாது 5000 கோடி சொத்து வச்சிருக்காரு. பாரதிய ஜனதா கட்சி சொல்ல முடியாது 5000 கோடி சொத்து வச்சிருக்காரு. தேர்தல் வந்துட்டா இவர்களுக்கு சாதி தெரியாது, மதம் தெரியாது, எல்லாம் நம்ம அண்ணன் தம்பிம்பாங்க. தேர்தல் முடிஞ்சு அவர் ஜெயிச்ச பிறகு வீட்டு வாசலுக்கு போய் சித்தப்பான்னு கூப்பிட்டு பாருங்க, எவன்டா உனக்கு சித்தப்பான்னு செவிலே அறைய வருவாங்க. இதுக்கு பேர் தான் அரசியல் அதிகாரம். அண்ணல் அம்பேத்கர், உலகத்தின் மா மேதை அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார், அதிகாரம் மிக வலிமையானது. அதே தான் நாங்கள் சொல்றோம். அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது. ஒரு வாய்ப்பு கொடுங்க, வலிமை தாருங்க, எளிய மக்களுக்கான அதிகாரமும் வெல்லட்டும்.
நம்ம மக்களுடைய குரலாக, நம்மிலிருந்து ஒருவராக, நம் வீட்டிலிருந்து ஒருத்தி நாடாளுமன்றத்தில் பேசுகிறார். அவள் என் மகள் காளியம்மாள் என்று நீங்கள் உறக்க சொல்லுங்கள். ஏன்னா நீங்க கூப்பிட்ட குரலுக்கு வந்து உங்க பிரச்சனைக்கு நான் நிப்பேன். நிக்கல, நான் சொன்ன வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியலன்னா இந்த மண்ணின் மீது இருக்கிற அத்தனை இறையின் மீது சத்தியம் நான் ராஜினாமா செஞ்சுட்டு போயிடுறேன் பதவியை. சொன்னதை காப்பாற்ற முடியலன்னா இப்படி ஒரு வேட்பாளர்கிட்ட போய் கேளுங்க. 1000 ரூபாய் காசு வேண்டாம். ஏன்னா ஒரு எரும மாடு 60,000 ரூபாய் விற்கிது, ஒரு பசு மாடு 50,000 ரூபாய் விற்கிது. வீட்டில் வளர்க்குற பாருங்க செல்லக்குட்டி நாய்ங்க, அதுவே 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் விற்கிதா. பன்னி இருக்கு பாருங்க, பன்னி குட்டி, அது 5000 ரூபாய் விற்கிது. ஒரு ஆடு ஒரு 5 கிலோல ஒரு குரால் குட்டி வாங்கினீங்கன்னா கூட 10,000 ரூபாய் 12,000 ரூபாய் விலை சொல்றேன். 5 வருஷம் உங்களுடைய வாழ்க்கை 1000 ரூபாய்க்கு அடமானம் வைக்கிறது சரியா? 1000 ரூபாய்க்கு 50 கோடி 100 கோடி செலவு பண்ணி தேர்தலில் ஒருத்தர் போட்டிட்டு எப்படிங்க சம்பாதிக்காம இருப்பாரு? ரோடு போடுறது தான் திருடுவாரு, குளம் வெட்டுறன் தான் திருடுவாரு, கம்மா வெட்டுறன் தான் திருடுவாரு, பள்ளிக்கூட கட்டுறன் தான் திருடுவாரு, மருத்துவமனை கட்டுறன் தான் திருடுவார். ஏன்னா இவங்க கல்வி நிலையத்தை பார்க்க மாட்டாங்க. ஏன்? அவர் காலேஜ் வச்சிருக்கார், ஸ்கூல் வச்சிருக்கார். இவங்க மருத்துவமனையை பார்க்க மாட்டாங்க. அந்த அவர் மருத்துவமனை வச்சிருக்கார். இங்க போய் நான் தரமான மருத்துவமனையும் கல்வியும் கொடுத்துட்டா நீங்க எப்படி அவர் ஆஸ்பத்திரி போவீங்க? இந்த காரணம் தான். இதெல்லாம் உணர்ந்து கொண்டு வரக்கூடிய தேர்தலில் சரியான நபர்களா தேடுங்க. இப்ப காளியம்மாள் சொல்லிட்டா வேட்பாளரா நிக்குது அந்த பிள்ளை, அதனால 1000 பேசிட்டு போகும் அப்படின்னு மனசுல இருக்கும். அப்படி நான் சொல்றதையும் கேட்டுக்க வேண்டாம், போய் தேடுங்க. எந்த கட்சியில வேட்பாளர்னாரும் அவர் யார், அவர் சொத்து மதிப்பு என்ன, அவர் என்ன படிச்சிருக்காரு, அவர் பண்புள்ளவரா, மக்களோட பிரச்சனை தெரியுமா, எத்தனை வாட்டி மக்கள் களத்துல நின்றுக்கிறார், எல்லாவற்றையும் தேடுங்கள். சரியானவருக்கு வாக்கு செலுத்துங்க. ஒரு முறை உங்களை போன்ற ஒரு எளிய பிள்ளைக்கும் வாக்கு செலுத்துங்க. அண்ணன் ராமலிங்க மௌன விரதம் இருந்தா கூட அதை கலைச்சு பேசக்கூடிய ஆற்றல் எங்கள்கிட்ட இருக்கு. அவரை பேச வைக்கவும் முடியும் எங்களால. அதனால வாய்ப்பு கொடுங்க, வலிமை தாருங்க. எளிய மக்களுக்கான அதிகாரம் வெல்லட்டும். ஒரு காலம் வரும், அந்த காலத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பொன்னான ஆட்சி மலரும். நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலை, கடன் இல்லாத வாழ்க்கை, எல்லோருக்கும் எல்லா உரிமையும் சொந்தம், நிலமா நிலத்திற்கான பட்டா, பட்டாவிற்கான குடியிருப்பு, படிச்ச பிள்ளையா படிச்சுட்டு கல்லூரியிலேருந்து வெளில வந்தோன்னே அவருக்கான வேலை, சரியான சாலை, நல்ல கல்வி. மாவட்ட ஆட்சியர் பிள்ளையும் அந்த அரசு பள்ளியில் தான் படிக்கும். அரசினுடைய சம்பளத்தை, மக்கள் வரி பணத்தை யாரெல்லாம் சம்பளமாக பெறுகிறார்களோ அவங்க பிள்ளை அத்தனை பேர் பிள்ளையும் அரசு பள்ளிக்கூடத்தில் தான் படிக்கும். சட்டம் சட்டம் அதே போன்று மருத்துவம், தூய குடிநீர், எல்லோருக்குமான சுதந்திரமான வாழ்வியல், சாதி மத பேதமற்ற ஒரு வாழ்வு, இவற்றையெல்லாம் தர நாங்க தயாரா இருக்கோம். ஏன்னா உங்களை போன்று நாங்களும் பாதிக்கப்பட்டோம். பல ஆண்டு காலம் பாதிக்கப்பட்டு அதிலே உழந்து கொண்டிருக்க எங்களால் முடியாது. அதனால மிகப்பெரிய போராட்டத்தின் எழுச்சியாக எங்கள் நாட்டின் அரசியலை நாங்களே தீர்மானிப்போம் என்று ஒரு சாமானிய வீட்டு பிள்ளைங்க இன்னைக்கு வந்து நிக்கிறோம். நீங்க நினைச்சா காளியம்மாள் நாடாளுமன்ற உறுப்பினர், உங்களுக்காக பேசுவாள், உங்களுக்காக குரல் கொடுப்பாள், உங்கள் பிரச்சனைக்கு வந்து நிற்பா. இல்லைன்னா அண்ணன் ராமலிங்க அண்ணனுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா ஒரு அரைக்கிலோ மிச்சர் வாங்கி அவர்கிட்ட கையில கொடுங்க, அங்கவே கொஞ்சம் சாப்பிடுவார். இல்ல அதிமுக வேட்பாளருக்கு ஓட்டு போட்டீங்கன்னா ஒரு கிலோ மிச்சரை வாங்கி கையில கொடுங்க, அங்க போய் கொஞ்சம் சாப்பிடுவார். இல்ல மீண்டும் எங்க அண்ணன் எஸ்கேக்கு ஓட்டு போட்டீங்கன்னா 2 பச்சி 2 போண்டா வாங்கி கொடுங்க, அங்க போய் உட்காந்து சாப்பிடுவார். நாம் தமிழர் கட்சி காளியம்மாளுக்கு வாக்கு செலுத்தி பாருங்கள். எப்படி ஒரு அந்த 5 ஆண்டு காலத்தில் எப்படி ஒரு வாழ்க்கையை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்று நான் காட்டுகிறேன். வாய்ப்பு கொடுங்க, வலிமை தாருங்க. எளிய மக்களுக்கான அதிகாரம் வெல்லட்டும். 4 இடத்துல பேசின தொண்டை நாளைக்கெல்லாம் வராது. அதனால ஒரு பெரும் புரட்சிக்கு நாம் தயாராயிட்டோம். என்ன காசு கொடுத்தாலும் வாங்கிக்கங்க, எல்லாம் நம்மள்ட்ட ஆட்டே போட்டதுதான். ஒரு தொகுதிக்கு 200 கோடி தூரத்துல இருந்து கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு மாற்றுக் கட்சியை சார்ந்தவர்கள் சொல்றேன், 200 கோடி இறங்கியிருக்கா, எல்லாம் ஆம்புலன்ஸ்ல தான் வந்திருக்கு. அந்த வண்டியை தான் போலீஸ் பிடிக்காதுன்னு அம்புட்டையும் ஆம்புலன்ஸ்ல கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இல்லைன்னு வச்சுங்களேன், மார்ச்சரி, நம்ம ஆளுக்கு மார்ச்சரியில பணம் வச்சே பழக்கம். எங்க அண்ணன் ஏவா வேலை அங்கதான் வச்சிருப்பார், அங்க வச்சிருக்காங்க. 200 கோடி ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபாய் கொடுக்கறதுக்கு திட்டத்துல இருக்காங்களாமா. ஆனா எப்படியும் மாவட்ட கவுன்சிலர், ஒன்றிய கவுன்சிலர், பிரசிடண்ட் இவங்கெல்லாம் எடுத்தது போக 1000 ரூபாய் தான் நமக்கு வந்து சேரும். அதனால அதெல்லாம் புரிந்து கொண்டு என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கிட்டு நல்லவங்களுக்கு ஓட்டு போடுங்க. 2 பர்பஸ், பணத்துக்கு பணமும் ஆச்சு, நல்ல அரசியலும் ஆச்சு. 2 வாய்ப்பு உங்களுக்கு, 2 வாய்ப்பையும் நாம் தமிழர் கட்சி வழங்கி இருக்கிறது. வாய்ப்பிற்கு நன்றி. நல்ல அரசியலை தேர்ந்தெடுங்கள், நல்ல தலைமுறையை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.